ஃப்ரைடே ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. கவி வந்து 6 மணிக்கு டியூஷன் போகணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரமாவது டிவி பார்க்கணும். இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு இந்த குட்டி பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அக்கா தம்பி 2 பேத்துக்கும் ரிமோட் பிரச்சனை, ரிமோட் சண்டை. 2 பேரும் எப்படியோ ஒன்று பார்த்துட்ருக்கேன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் வந்து செய்ய போயிட்டேன். அவங்க அப்பாவுக்கு வந்து நைட் டியூட்டி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து சுடுறதுக்கு தான் ஆரம்பிச்சிட்டேன். நார்மலாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி உருட்டணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா லேயராக நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். நல்லா உப்பி வந்து வரும். நீங்களும் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கிரேவி தான் வந்து செஞ்சேன். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் மீல் மேக்கர் போடும்போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து சாப்பிடும்போது அந்த மீல் மேக்கர்லேயும் வந்து உப்பு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அந்தன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.